இன்றைக்கி ராகி கூழ் செய்ய போகிறோம். ராகி கூழ் வந்து ஈஸி தான். கொஞ்சம் சுடுதண்ணியில் முறையெல்லாம் போட்டு கிண்டுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 2 ஸ்பூன் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி லேசாக உப்பு போட்டு நல்லா கலக்கி கெட்டியாக கலக்கிட்டு தண்ணியாட்டம் ரொம்ப நேரம் வேகும் அடுப்பில் வச்சு வந்தீங்கன்னா ராகி கூழ் ரெடி. இதை சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். 2 ஸ்பூன் தான் போடலாம், நிறையாவும் போடல. 2 ஸ்பூனு அதே நிறையா வரும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான வேலை தான். சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் மத்தியானம் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது கூட கொஞ்சம் லேசாக உப்பு போட்டால் போதும். போட்டு தண்ணி நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ப்ரூட் இல்லாமல் கலக்கணும். கலக்கி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூனில் கலக்கிட்டே இருந்தால் நல்லா வெந்துடும். முதல்ல அந்த காலத்துக்காரெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு கிண்டுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இப்போ புதுசாக பிள்ளைகளை இப்படி பண்ணிங்கன்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு அடிக்கடி சாப்பிட்டா மத்தியானம் ஒரு வாய் கொஞ்சம் சாப்பாடு. இதுக்கு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், வெந்தய குழம்பு புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். மட்டன் சிக்கன் எந்த குழம்பு வேணாலும் இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ செய்ய போகிறோம். அடுப்பில் வச்சு பாருங்கள், புருடெல்லாம் இல்லை, நல்ல புருடு இல்லாமல் இருக்குது பாருங்கள். தனியாக கலக்கிட்டு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா கறி. இப்போது அடுப்பத்தை வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அடுப்பை வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம தயிர் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க பெரியவங்களாம், வயசானவங்கெல்லாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. 10 செகண்டும் கூட இல்லை, அவ்வளோதான். ராகி கூழ் ரெடி. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தண்ணியாட்டமும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை கெட்டியாகவும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மருந்து மாத்திரை கொஞ்சம் குறையும். கெட்டியாச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் கலர்னா நல்லா உருண்டையாக வந்தாட்டு ஆயிடும். இப்போ களி ரெடி. இது ஆறுச்சுன்னா அப்படியே உருண்டையாக கெட்டியாக ஆயிடும். அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறோம், இறக்கி வைக்க போகிறோம். ராகி கூழ் ரெடி. பாருங்கள், எந்த புருடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். அழகாக கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். ஈஸியான வேலை. சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இது வயசானவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில். இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ திக்காக இருக்குது, கெட்டியாக இருக்குது, புருடெல்லாம் இல்லை. அழகாக அப்படியே அல்வா மாதிரியாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுத்தா நல்லது. அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ராகி கூழ் தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் நேரம் சேர்த்திக்கங்க. எல்லாம் பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.